அஸ்ஸலாமு அலைக்கும் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன ரெசிபி பற்றி பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நான் என்ன வீடியோ போட்டிருக்கேன்னா, வெந்தயக்கீரை சப்பாத்தி தான். வெந்தயக்கீரை சப்பாத்தி எப்படி ஹெல்த்தியாக நம்ம ஈஸியாகவே ரெடி பண்ணுறது வாங்க நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அதுக்கு நான் முதல்ல ஒரு கட்டு வெந்தயக்கீரை நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்தி வெந்தயக்கீரை சப்பாத்தி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு எந்த மாவுன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தான். கோதுமை மாவில் தான் இப்போ நம்ம இந்த வெந்தயக்கீரை சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், நான் தேவையான அளவுக்கு நான் கோதுமை மாவு இதில் எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ நம்ம வெந்தயக்கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். இதில் என்ன மசாலா நம்ம சேர்க்க போகிறோன்னா, லைட்டாக மஞ்சள் சேர்க்க போகிறோம் தேவையான அளவுக்கு. அடுத்தது மிளகாத்தூள் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் கடை மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம், வீட்டு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் தேவையான அளவுக்கு சால்ட் இதில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் காரம் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் காரம் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சும்மா லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கினா போதும், அதிகமாகலாம் நம்ம சேர்த்துக்கூடாது. தேவையான அளவுக்கு தான். பொதுவாகவே வெந்தயக்கீரைனாலே பெரியவங்களுக்கே பிடிக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்மளுக்கு வெந்தயக்கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெந்தயக்கீரை, அது இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கீரை அந்த மாதிரி நம்ம கோதுமை மாவில் நல்லா சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு நம்ம மெதுவாக எப்பயும் நார்மலாக நம்ம எப்படி கோதுமை மாவு பிணைவோம் அந்த மெத்தடில் தான் நம்ம பிணைஞ்சிக்கணும். கிட்டத்தட்ட இது கோதுமை மாவு பதத்துக்கு தான் நம்ம பிணையணும். நார்மலாக எப்படி நம்ம சப்பாத்தி சுடுவோமோ அதே மெத்தடு தான். இன்னும் ஒன்று இதில் கீரை நம்ம சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். இதில் டிஃப்ரெண்ட்டு, வேறு எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கசப்பு தன்மை ரவை கூட இருக்காது, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் சட்னி இல்லை நீங்கள் எதனா குருமா வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சப்பாத்திக்கு. இப்போ நம்மளோட மசாலா வெந்தயக்கீரை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ சப்பாத்தி எந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணுமோ அதே பதத்துக்கு தான் நான் இப்போ பிசைஞ்சி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக வரும். நம்மளோட சப்பாத்தி மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி நகட்டுறது வாங்க நான் சொல்கிறேன். சப்பாத்தி எந்த பதத்துக்கு நம்ம ரவுண்டு நம்ம பிடிச்சி நம்ம இப்போ நகட்டுவோமோ அதே பதத்துக்கு தான் இப்போ நான் நகட்ட போகிறேன். சப்பாத்தி மாதிரியே உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். நம்ம தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ, உங்களுக்கு சின்ன சப்பாத்தினா சின்ன சப்பாத்தி நீங்கள் செஞ்சுக்கலாம். நாங்கள் மீடியம் சைஸில் செய்வோம். இப்போ அந்த சைஸில் நான் சப்பாத்தி ரவுண்டு பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு இப்போ நான் நகட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி நகட்டிக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு நான் மீடியம் சைஸ் நகட்டிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்தி கல் இப்போ நான் வச்சுருக்கிறேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நெய் தேவையான அளவுக்கு நெய் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், பட்டர் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்குங்க. எனக்கு நெய் போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும் சப்பாத்திக்கு. அதனால் நான் தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம நகட்டி வச்ச சப்பாத்தி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மெதுவாக நம்ம சேர்த்துக்கலாம். கேஸ் ஸ்லோவில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஃபாஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம். சூடு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு நம்மளோட சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ நான் திரும்பி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நம்மளோட வெந்தயக்கீரை சப்பாத்தி சூப்பராக நம்ம சிம்பிளாகவே ஈஸியாகவே வீட்டில் ஹெல்த்தியாகவே நம்ம ரெடி பண்ணிட்டோம்.
இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கே பிடிக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது வந்து வெந்தயக்கீரையில் சப்பாத்தி அப்படி தான் கேட்குறாங்க. கசப்பாதா இப்படி தான் கேட்குறாங்க. கசக்கவே கசக்காது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஹெல்தி கூட. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.